சூசைட் பண்ணிக்கலாங்கிற கூட வரும். தூக்கம் வராது, கையில் ட்ரம்னஸ் ஆகும், பின்னாடி முதுகெல்லாம் சுடும். ஏன் நம்ம வாழணும் அப்படிலாம் தோணும். சாரி டு சே திஸ் டைம். அந்த டைத்துல உங்ககிட்ட உடைஞ்சு அழலாம் செஞ்சிருக்காரா? இப்படி சும்மா ஒரு 10 ஸ்டெப் நடந்தா பிரீத் பண்ண முடியும். இமேஜினேஷனுக்கு இடம் தேடுறீங்களா? சஸ்ட்ரா விஸ்காம் தான் கரெக்டான பிளேஸ். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. அவங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜ்? யாரது? டாட்டர் லவ் மேரேஜ். எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்களா இல்லனா? ஏன் நான் ஆரம்பத்துல எப்பவுமே எல்லா அப்பாவும் இருக்கிற கோவங்கள் இருக்க தானே செய்யும். அது ஃபர்ஸ்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தெரியும். என்ன எனக்கு தெரியும்னா பையன் முடியும். அதுக்கு முன்னாடி சொல்லு. இவங்க தான் பயங்கர முரடா இருந்தாங்க. அது கொஞ்சம் எதிரியா மாதிரி இருந்தாங்க. நான் சொன்னேன் யோசிச்சு சொல்லிக்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்யோன்யமான பிறகு நான் கொஞ்சம் டிஸ்டர்ஸ் பண்ணி தான் ஒன்றா இருப்பேன். இன்னைக்கு பார்த்தா அவங்க 3 பேர் தான் பயங்கர இருக்காங்க. நான் கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி தான் ஆன்சைட்டியோட எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுங்களா? சூசைட். என்ன காரணத்துக்காக வந்ததுன்னே தெரியல. எனக்கு வந்துச்சு. நான் பண்ணாத தெய்வ வெளிப்பாடு கிடையாது. தெய்வத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணி. ஆன்சைட்டிங்கன்னு தெரியாதுல்ல, திடீர்னு யாருக்கு வேணா எப்படி வேணா வரும். இட்ஸ் லைக் அட்டாக் தானே, அதுவும் ஒரு அட்டாக் தானே. தூக்கம் வராது, கையில் ட்ரம்னஸ் ஆகும், பின்னாடி முதுகெல்லாம் சுடும். ஏன் நம்ம வாழணும் அப்படிலாம் தோணும். சாரி டு சே திஸ் டைம். 23லயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமா, சொன்னாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்களுக்கு 16 வயசு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 22 வயசு. அவர் பைக் மெக்கானிக்கா இருந்தாங்க. எனக்கு பைக் மெக்கானிக்கா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவர் மெக்கானிக்கா இருக்கிறதுனால நிறைய பேர் அவரோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லேடிஸே இருக்காங்க. யாரை பார்த்தாலும் நீங்க தான் பேச போறீங்க. அதான் இந்த இன்டர்வியூவோட ரூலே. ஏன்னா வந்து அவர் பேசி நாங்க நிறைய கேட்டிருக்கோம், நிறைய அவரை பார்த்துருக்கோம். ஸோ நீங்க பேசணும் இதுல. அதுதான் வந்து ஒரு ரூல். ஓகேவா உங்களுக்கு? ஓகே பேசுறியா அப்படிமா? பேசுறேன். ஓகே. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஒரு கப்புலா கல்யாணமாகி ஒரு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். என்ன எப்படி இருக்கு இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஒரு பயணம்? என்ன விஷயங்கள்லாம் டக்கு ஞாபகம் வருது? ஜாலியா இருக்கு. இப்போவும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, அது அப்பெல்லாம் ரொம்ப பயம். ஓகே. அவரை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன். 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து லவ் தான். சூப்பர். ஸோ அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நீங்க ஒரு ஒய்ஃபை எதுக்காக லவ் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்யோன்யங்கிறது ஒய்ஃப் கூட கல்யாணம் பண்றோம், வாழ்க்கை நடத்துறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அப்படி மட்டும் இல்லை. நீ கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தன் துணை இருக்கான்ல, அதுதான் உண்மையான லவ். சரி, நான் ஃப்ராங்காக சொல்ல போனான்னா ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஒரு ஆன்சைட்டிக்கு போனேன். ஆன்சைட்டின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆன்சைட்டி. அதாவது ஆன்சைட்டியோட எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுங்களா? சூசைட். அந்த திங்கிங் வரும். உங்களுக்கு தெரியும் ஆன்சைட்டிங் வந்து என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியும். அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ்க்கு தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும். அது எந்த காரணத்துக்காக, ஆமா, என்ன காரணத்துக்காக வந்ததுன்னே தெரியல. எனக்கு வந்துச்சு. குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, பக்கத்தில் உட்கார வச்சு, மடியில் உட்கார வச்சு. அவங்க ஆக்சுவலி நல்லா தூங்கு மூஞ்சி அப்படி தூங்குவாங்க. தூங்காமல் என்னை தடவி கொடுத்து நைட்டு 3 மணிக்கு, விடிய காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் பக்கத்தில் இருந்து தலையை தடவி கொடுத்து தூங்க வச்சு அப்படியே என்னென்ன தேவைகளோ நான் அப்படியே என்னோட கான்ஃபிடென்ஸை உடைக்காம, இல்லை ஒன்றும் இல்லை, சரியாயிடும் ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் கொண்டு போயிட்டு. என்ன அவங்க பண்ணாத தெய்வ வழிபாடு, எதனால உங்களுக்கு அந்த மாதிரி என்னன்னே தெரியாது எனக்கு. நான் பண்ணாத தெய்வ வழிபாடு கிடையாது. தெய்வத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணி. அதுக்கப்புறம் தாங்க ஆன்சைட்டிங்கிறது நான் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் மாற்றிக்க முடியும்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அம்மா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இதே சரியாயிடும்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கினது யார்? ஒய்ஃப் தானே. அப்போ இந்த லைஃப் லாங் எனக்கு இந்த மனைவியை விட்டு கொடுக்கூடாது. எந்த விஷயத்துலையும் அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறத அன்னைக்கு டிசிஷன் எடுத்தேன். நான் கரெக்ட் ஆன பிறகு. அதுதான் தட் இஸ் த ரியல் லவ். வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு கஷ்டப்படும் போது, கஷ்டம்னா எதுக்கோ சாப்பாடுக்காகவோ இல்லை, ஆன்சைட்டிங்னு தெரியாதுல்ல, திடீர்னு யாருக்கு வேணா எப்படி வேணா வரும். இட்ஸ் லைக் அட்டாக் தானே, அதுவும் ஒரு அட்டாக் தானே. அதுல என்ன கோ த்ரூ பண்ணீங்க நீங்க? மென்டலா, பிசிக்கலா? அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஆன்சைட்டிங் என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா? டைஜஸ்டிக் ஆகாது, தூக்கம் வராது, கையில் ட்ரம்னஸ் ஆகும், பின்னாடி முதுகெல்லாம் சுடும். நீங்கள் எதை சொல்லுவீங்க? எக்ஸ்ட்ரீம் என்னென்னவோ தோணும்.
உங்களை பார்க்கும்போது இருக்கிறவங்களாம் பார்க்குறவனெல்லாம் அழகா ஐயோ சூப்பராக இருக்கான் வாழ்க்கையில் அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஏன் நம்ம வாழணும் அப்படிலாம் தோணும். சாரி டு சே திஸ் டைம் சூசைட் பண்ணிக்கலாங்கிற கூட வரும். அதை தட்டி கொடுத்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வில் பி ஆல் ரைட் யூ ஆர் ஏ ஸ்ட்ராங் மணி எவ்வளோ பேருக்கு நீ எக்ஸாம்பிளாக இருந்திருக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து தெய்வத்துக்கிட்ட வேண்டி நம்மளை பக்கத்துலேருந்து பார்த்து அரவணைச்சு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு முழுசாக வச்சுருக்காங்களே. நான் இவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அப்படி கீழே போகும்போது ஒருத்தரை தூக்கி உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு காப்பாற்றணும். அதுதான் என்னோட பேர். அதனால தான் நான் சொன்னேன், நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எதுக்கும் சொல்லலை. இன்னைக்கு இவங்க எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், எது கேட்டாலும் வாங்கி தருவேன். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்க சந்தோஷமா இருக்காங்கள பார்த்தாங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு பயமா இல்லையா அந்த டைம்? ஏன்னா வந்து நீங்க தான் ஃபுல்லா கூட அது எப்படி நீ கோ த்ரூ பண்ண அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு உண்மையிலேயே அதை நம்மளால அதை மறந்துட்டேன். ஏன்னா அதை திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி கோ த்ரூ பண்ணேன். அதுதான் சொன்னேன், அவரே சொல்லிட்டாரு தெய்வ நம்பிக்கை தான்ட்டு. அந்த கடவுள்கிட்ட வித்தாச்சு. அவங்க எனக்குள்ள இருந்து ஒரு சப்போர்ட்டை தைரியம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். எப்போ அந்த டயத்துல உங்ககிட்ட உடைஞ்சு அழலாம் செஞ்சிருக்காரா? ஏன்னா ப்ரீத் பண்ண முடியாது. நீங்க ஒரு 10 இப்படி சும்மா ஒரு 10 ஸ்டெப் நடந்தால் ப்ரீத் பண்ண முடியாது. நமக்கு என்னென்னா எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு ஈகோ இருக்கும். நம்ம இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால இப்படி நடக்க கூட முடியலையேங்கிற ஒரு நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். இது வரைக்கும் நிறைய இடத்துல சொன்னது கிடையாது. அதெல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை, சரியாயிடும். வில் பி ஆல்ரைட். நாளைக்கு வில் பி ஆல்ரைட். 6 மந்த் போச்சு. அந்த 6 மந்த் ஒருத்தரை காப்பாற்றுறதுங்கிறது சாதாரணம் இல்லை. இத்தனைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகலை, எதுவுமே பண்ணலை. இவங்க வீட்டில் வச்சு என்னை அப்படி குழந்த மாதிரி பார்த்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதுலேருந்து கோ த்ரூ போனதுங்கிறது மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த ஸ்ட்ராங்கை விட இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்கான. சரி, அதுக்கு முழுக்க நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்து இது ஒன்றுமே தெரியாமல் ஊர்லேருந்து வந்தாங்க இப்படின்னும் போது நம்மளை ஒருத்தர் காப்பாற்றினாங்கல்ல. அந்த ஸ்டேஜில் இவங்க வந்து என்னை தட்டி கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னென்னவோலாம் தோணியிருக்கோம், பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதை காப்பாற்றும் போது அப்போ உண்மையானவங்க இவங்க தானே நமக்குன்னு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து போகலாம். அழறப்போ என்ன சொல்லி தேத்துவீங்க? என்ன சொல்ல, இதுவும் கடந்து போகும், விடுங்க, இது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதை விட பெருசா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, இது ஒண்ணும் இல்லை, இது கடந்து போகும், விடுங்க, அப்படிதான் தேத்துறது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத நிறைய கஷ்டங்க அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க உலகத்துல. அப்ப அதை நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லிதான் தேத்துறது. ஏன்னா அந்த நேரத்துக்கு என்ன தோணுமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா இல்ல லவ் அரேஞ்ச்ட் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். பியூர் அரேஞ்ச்ட் மேரேஜ். அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ண பொண்ணு. ஓகே ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்டே நீங்க அம்மாட்ட கொடுத்துட்டீங்க அந்த வேலையை, இல்ல நீங்களே பார்த்து? ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்போ ஒன்றும் பேச ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி என்ன பண்றது, அப்போ சினிமா கூட அவ்வளவா இல்லை. ஜஸ்ட் இன்டர்ன் ஸ்டேஜ். 30 வருஷம்னா கரெக்டா அந்த ஸ்டார்டிங் அந்த ட்ரை பண்ற ஸ்டேஜ்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, அப்போல்லாம் ஒரு 22 வயசு 23 வயசு ஆச்சுனாலே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் 23லயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமா, சொன்னாங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். இவங்களுக்கு 16 வயசு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 22 வயசு. ஓகே, கிட்டத்தட்ட சைல்டு மேரேஜ் தான் ரெண்டு பேருக்கும். கிட்டத்தட்ட அந்த காலத்துல ஒன்றும் பார்க்கல. அதான் உங்களுக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு 22 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணும்போது ரெடி ஆயிட்டீங்க? ரெடி ஆயிட்டோம். அப்பெல்லாம் என்னன்னா பையன் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறானா அவ்வளவுதான், பொண்ணை வச்சு காப்பாத்துவானா அவ்வளவுதான், அம்மாக்கு நான் கடமை முடிக்கணும்னு சொல்லிட்டு நீட்டாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சரி நம்ம சம்பாதிக்கணும், ஒரு பெரிய லெவலில் பொசிஷன் போகணும் அப்படிங்கலாம் இல்லை, கல்யாணம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதில் நம்ம எப்படி புத்திசாலியே தரமா நம்ம வெளியில் வேலை வரோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நீங்கள் சினிமா ஜஸ்ட் என்ட்ரான ஒரு ஸ்டேஜ். அவர் பைக் மெக்கானிக்கா இருந்தாங்க, எனக்கு பைக் மெக்கானிக்கா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு அப்போ ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுல்ல, இதான் பையன், ஓகே கல்யாணம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான்? ஆமா, பொண்ணு பார்க்கறது நிக்க வச்சாங்க, பார்த்தா பிடிச்சிருக்கா கேட்டாங்க, பிடிச்சிருந்துச்சு. அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது தானே, நம்மளுக்கு அந்த வயசுல எதுவும் தெரியாதுல்ல, அதுவும் வெளியெல்லாம் போனதே கிடையாது, உள்ளே தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற அளவுக்கு வச்சுக்கிறாரு. சரி, இப்போ இல்ல, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரி தான் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒண்ணு ஸ்ட்ரிக்ட், கொஞ்சம் தொல்லை கொடுப்பேன், சொல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கும், அது நானே சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க ஒண்ணுமே தெரியாம வந்தாங்க. இவங்க வந்தவொடனே நிறைய விஷயங்கள், இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், என்னோட சாப்பாடுகள் தேவையான சாப்பாடு எப்படி டேஸ்டா, ஏன்னா நான் மேக்ஸிமம் ஷூட்டிங்ல இருக்கும்போது என்னோட சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டேஸ்டியா வேணும், அதுக்கு அப்புறம் வெளியில எப்படி பேசணும், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னாக்கா அடாப்ட் பண்ணலன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. சரி, நம்ம சொல்றதே நம்ம முதல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், என்னோட ட்ரெஸ்ஸிங் பாருங்களேன், இன்னைக்கு ஏதாவது பார்த்தா 2 பேருக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகி வந்துருச்சு. அது சரி, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அமையும் உங்களுக்கு.
இப்போ என்னோட ஃபுட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒய்ஃப் கையில் சாப்பிடும்போது அதோட சந்தோஷமே வேற. எவ்வளோதான் வெளியில் கிடைச்சாலும் ஹோட்டலில் கிடைச்சாலும். சமைக்க தெரியுமா உங்களுக்கு அந்த வயசுல? ரொம்ப சின்ன வயசால இருந்து? இல்லை, என்னோட அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப லைட்டா தான் சமைக்க தெரியும். அப்புறம் மாமியார், நானும் எங்க மாமியார் மருமக மாமியார் மாதிரியே இருக்க மாட்டோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்டா தான் இருப்போம். இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டம். நிறைய மிஸ் பண்றாங்க. என்னை விட இவங்க தான் மிஸ் பண்றாங்க இன்னைக்கு. அந்த கல்யாணம் ஆன புதுசுல வந்து அந்த கல்யாணம்னா சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஓகே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. அந்த ஏஜ்ல எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியல. ஓகே. ஒரு ஷூட்டிங் போனா கூட மாமியார் தான் கூட இருப்பாங்க. பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்க கூட நல்லா பேசிக்கிட்டு ஜாலியா நம்ம ஒரு நார்மலா வீட்ல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருந்தோம். எங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணா எதுவுமே இல்லை. அவங்க கூட எங்க போனாலும் அவங்களும் கூட கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அப்படியே ஓடிடுச்சு. இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்கள. சீரியஸா இவர் பண்ணாரோ இல்லையோ நான் பண்ணேன். இன்னைக்கு வரைக்குமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாமே அவங்க தான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு அந்த ஆரம்பத்தில் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமோ இல்லை அவங்க உங்களுக்கு ஒன்று கொடுத்த அட்வைஸோ ஏதோ ஒன்று நீங்கள் அதை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து அடுத்து உங்களுடைய மகளுக்கு வந்து சொல்றது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது விட்டு கொடுத்து வாழணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க சொன்னது. அவங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் சொல்லலை. இவர் மெக்கானிக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் அவரோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லேடிஸே இருக்காங்க. யாரை பார்த்தாலும் நீ சந்தேகப்படக்கூடாது, தப்பாக எடுத்துக்காது, அந்த மாதிரி புள்ள கிடையாது, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கும் சின்ன வயசுனால அவங்க சொல்கிறது அப்படியே பாசிட்டிவாக எடுத்து அதே மைண்ட் செட்லேயே வந்துட்டேன். பொதுவாகவே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு சீக்கிரமாக தொத்திக்கும். கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு தான் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சில பேருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண முடியலன்னு அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சில பேருக்கு நல்லா ஒரு வேறு இங்கிலீஷ் பேசுகிறவங்களை பார்க்கும்பொழுது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றி இது பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் படிச்சீங்க? அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததா? அது ஆக்சுவலி நான் 10th ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். 10th ஸ்டாண்டர்ட் பட் அப்படி தெரியவே இல்லை பாருங்க. ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா இது மாதிரி வர்றதுக்கு என்ன ட்ரை பண்ணலாம், அவன் இருக்கானே அப்படின்னு நான் பொறாமப்பட மாட்டேன். சரி, இது மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுதான் ட்ரை பண்ணுவேனே தவிர வச்சுட்டு சேம் திங் நமக்கு வரலங்கிற ஒரு லாங்குவேஜ்னா அதுதான் சொல்றேன். எப்படி கத்துக்கிட்டீங்க இங்கிலீஷ்? எனக்கு என்னமோ அதுதான். நான் இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பைக் மெக்கானிக்காக இருக்கும்போது இந்த பெசநகரில் நிறைய பாலஸ்தீன் பசங்க இருப்பாங்க. பாலஸ்தீன் சூடான்லேருந்துலாம் நிறைய பேர் காலேஜுக்காக இங்கே வந்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கே அரைகுறையாக தான் இங்கிலீஷ் தெரியும். சரி, அவங்கக்கிட்ட சர்வே பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசணும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களே அரைகுறை இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கினதே அரபி. ஆமாம், அரபி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு கூட அரபியில் தான் பையனை தூங்க விட்டுருப்பேன். இப்போ தானே எல்லாம் ஹபீபி கம் துபாய் அப்படின்றாங்க. நான் அப்பயே ஹபீபி தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் டாக்கிங் அபவுட் கல்யாணம் ஆன புதுசுலேயே. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே ஏலா ஹபீபி கேவாலா அப்படின்பேன், தமாம் அப்துல்லா அப்படின்பேன். சரி, அப்படிங்கும்போது நான் கற்றுக்கினது ஃபஸ்ட்டே அரபி. அதும்போது அவங்க கூட சர்வே, அவங்க கூட நம்ம காசு வாங்கணும், என்ன ப்ராப்ளம் பைக்கில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இங்கிலீஷ் ஒரு அரைகுறையாக பேசி தான் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் வெக்கப்படவே இல்லை. சரி, நான் பேசும்போது சில இடத்துல கிராமர் மிஸ்டேக் இருக்கு, நான் கவலையே படல. இன்னைக்கு நம்ம ஒரு பிரிட்ஜா தான் லாங்குவேஜ்ங்கிறது அடுத்தவங்களுக்கு புரியுற அளவு கம்யூனிகேட் பண்றது தான். நான் ஒன்றும் போயிட்டு எழுதி இன்னைக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் போய் பேச போறது இல்லை. சன் வந்து அப்படியே நிறைய உங்களை பாக்குற மாதிரி இருக்குதா எல்லாருமே வந்து சொல்றாங்க. உங்க கூட இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது தான் தெரியுதோ இவ்வளவு பெரிய பையன் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. சோ பொண்ணு பத்தி சொல்லுங்க. பொண்ணு வந்து ஸ்டெல்லா மேரிஸ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஓகே, இப்பதான் மேரேஜ் ஆச்சு. மருமகனும் வந்து ஐஎச்எம் வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவரு ஐஎச்எம்னு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸ்வேதா டாக்டர் ஆல்சோ அவங்களும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க. தம்பி வந்து பையன் வந்து யூஎஸ் போலோன்னு நிஃப்ட் காலேஜ், நிஃப்ட் கோல்டு மெடலிஸ்ட். நிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் கோல்டு மெடல். ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் முடிச்சார், அதில் கோல்டு மெடலிஸ்ட். அவரு நான் சினிமாவுக்கு தான் கொண்டு வரணும்னு நினச்சேன். என் அம்மா கிட்ட எப்படியோ சண்டை போட்டு இவங்க கிட்ட இருந்து என்கிட்ட நிறைய கோவங்கள் அந்த நேரத்தில். ஏன்னா சினிமா ப்ளஸ் அது ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படி கொண்டு போகலான்னு பார்த்தேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு யூஎஸ் போலோன்னு ஒரு பிராண்ட்ல வந்து இன்னைக்கு ஹெட்டா இருக்காரு, சவுத் ஹெட்டா இருக்காரு. ஓகே, அதனால அதுதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமே 2 பிள்ளைங்களை நல்ல படிப்பை கொடுத்தேன். அவங்க ஒரு பொறுப்பான ஒரு காலேஜ்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப டெடிகேட்டட். இல்ல யாருக்கு செல்லம்? இவங்க அம்மா, இவன் பையன்
ஆ, 2 எனக்கு- பிள்ளைங்களும் 2 பேருமே உங்களுக்கு தான் செல்லம்ல ஆமா ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல பொண்ணு மட்டும் இல்ல மருமகனும் ஆனா அவரும் வந்து உங்களை பார்த்தா வந்து நீங்க ஒரு ஒரு மாமியார் ஆயிட்டீங்கன்ற ஃபீலே வரல. அவ்வளவு யூத்தா யங்கா இருக்கீங்க. நீங்க மருமகன் சொல்லும்போது தான் வந்து அப்படியே ஓ ஓகே அது மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அவரும் வந்து புள்ள மாதிரி தான் நம்ம பாக்குறதுனால அவரும் எனக்கு ஃபிட் ஆயிட்டாங்க. ரொம்ப செல்லமாயிட்டாங்க. அவங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜ்? யாரு Daughter டாட்டர் லவ் மேரேஜ். எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்களா இல்லனா ஏன்னா ஆரம்பத்துல எப்பவுமே எல்லா அப்பாவும் இருக்கிற கோவங்கள் இருக்கதானே செய்யும். அது அப்புறம் பார்த்தா அவங்க நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட் போல இருக்கு. அவங்க பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகிறேன், நீயும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ப்ராப்பராக அவங்களும் ப்ரொஃபஸர் ஆகிட்டு இவங்களும் 2 பேருமே ஒரு பொசிஷன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தெரியும். என்ன மாறிடுச்சு அப்படியே உங்களுக்கு தான் தெரியும் நினைச்சேன். எனக்கு தெரியும்னா பையன் மூலியமா பிரணவ் மூலியமா. இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லிட்டானா? எங்க 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருக்குமே வந்து பொண்ணு வந்து பையன் கிட்ட தான் சொன்னான். எங்க பையன் கிட்ட தான் சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு 2 பேருக்குமே சொன்னது. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பயம். நான் ஏன்னா எடுத்த உடனே பயங்கர கோவம். 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தோம். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பிடிக்காதுன்ட்டு. ஆனாலும் அவங்க தம்பி கிட்ட சொல்லி தம்பி மூலமா வந்து தம்பி தான் ஃபுல் சப்போர்ட். ஓகே. ஒரு மாதிரி நீங்க செட்டில் ஆகி இன்னைக்கும் அவங்க ஒரு ஃபேமிலியா ஒரு மாதிரி அந்த பையனும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயாச்சு. சரி நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஓகே நாங்கள அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே. எவ்வளவு நாள் எடுத்துட்டீங்க அக்செப்ட் பண்றதுக்கு? எனக்கு ஆக்சுவலி நான் தான் வந்து பயங்கர இவங்க தான் பயங்கர முரடா இருந்தாங்க. அது கொஞ்சம் எதிரியா மாதிரி இருந்தாங்க. நான் சொன்னேன் யோசிச்சு சொல்லிக்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்யூன்யமான பிறகு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பேன், நீ தான் ஒன்னா இருப்பேன். இன்னைக்கு பார்த்தா அவங்க 3 பேர் தான் பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. நான் கொஞ்சம் தூரமா இருக்க மாதிரி தான் இருக்கேன். பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தூரம் வந்து சந்தோஷப்படுவா. அட்லீஸ்ட் நம்மளோட குழந்தைங்களோட சந்தோஷம் தானே அட் லாஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு தேதியில நீங்க சொன்னீங்களே அந்த சூசிங் த ரைட் பார்ட்னர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா இட் இஸ் எண்டிங் இன் டிவோர்ஸ். நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நம்ம பார்க்குறோம், சுத்தி முத்தி நிறைய படிக்கிறோம். நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லயும் சரி எல்லா இடத்துலையுமே சரி இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அது அண்டர்கோ பண்றவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெயின் அப்படிங்கிறது தெரியும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் பண்றாங்க அவங்க டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்க என்ன ஒரு டிப்ஸோ இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி யாருக்குமே டிப்ஸ் கொடுக்க முடியாதுமா. ஏன்னா இப்போ இருக்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீட்ஸ் வந்து அதிகமாயிருச்சு, ஆசைகள் அதிகமாயிருச்சு. ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் இன்னைக்கு ஒரு 6 மாதம் ஒரு செல்ஃபோன் வச்சா செல்ஃபோன் மாத்துறாங்கல்ல, அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தோன்னாக்க ஒரு வீடு இன்டீரியர் இப்படி இருக்கு வேணா. அப்போல்லாம் ஒரு காலத்தில் ஒரு இன்டீரியர் இப்படி தான் இருக்கும், ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு பெயிண்ட் போச்சுன்னா மாற்றுவோம். இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்களே. அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி சேஞ்சிங் எண்ணங்கள் வந்துருச்சு. அது நல்லது கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் தான். ஏன்னா என்னன்னாக்கா இன்னைக்கு எல்லாமே நிறைய வளர்ந்தாச்சு. எது கேட்டாலும் கிடைக்கிறது, எது கேட்டாலும் நோ மினிட்ல. ஒரு காலத்துல ஒரு சாப்பாடு வேணும்னா போய் இந்த ஹோட்டல்ல போய் கியூ நின்று சாப்பிடணும், அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஈஸி கம்மிங். இல்ல ஜெனரேஷன் ட்ரெண்டிங்கிறாங்க, ஓகே பெஸ்டிங்கிறாங்க, பாய் பெஸ்டிங்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லலாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அது கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு இருக்கு. பட் அதோட கஷ்டங்களை பின்னாடி தானே அனுபவிக்க போறாங்க. இனிஷியலா சந்தோஷமா இருக்கும், கடைசி ஒரு லைஃப் ஒன்று இருக்குல்ல, அந்த எண்ட் லைஃப். அந்த எண்ட் லைஃப்ல யார் உண்மையா உங்களை கேர் எடுக்க போறா? கரெக்ட் தானே பேருமா? யார் உண்மையா கேர் எடுக்க போறா? இப்போ இந்த அஃபெக்ஷன் மாறிட்டே இருந்துச்சுனாக்கா இப்போ யார்ட்டையுமே ஒரு கேரிங் இல்லாம போயிடும்ல. அந்த எண்ட் லைஃப் உங்களுக்கு நல்லா வேணும்னா இப்போ கரெக்டான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி உண்மையா நீங்க இருங்க. அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும். அதுதான் என்னுடைய சூப்பர். என்ன பேர் கரெக்டா தானே சொல்றேன்? ஓகே. அவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் நீங்க ரொம்ப நாளா மாத்த சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா மாத்தாம தள்ளி விட்டுட்டே இருக்காருன்னா என்ன விஷயம்? கோவப்படுறது தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயத்துக்கு, பெரிய பெரிய விஷயத்துக்குலாம் கோபமே வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் கோவம் வந்து டக்குன்னு சொல்ற வார்த்தைகளோ டக்குன்னு யூஸ் பண்ற அந்த இதுவும் என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலி அவர் கோவம் வந்தாலே ஒரு மாதிரி முகத்தை காட்டுவாங்க. அதுதான் பிடிக்காது எனக்கு. திட்டுறது கூட பரவாயில்ல, தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அந்த பேச ஒரு ரியாக்ஷன் காட்டுறது நம்மளுக்கு பிடிக்காது. அது என்னன்னா நம்ம ஏதாச்சும் ஏடாகுறமா பேசிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை போடல. அதுதான் அது என்ன முறை? அது அப்படி பார்ப்போம், அப்படி திரும்ப சினிமா மாதிரியே நடிக்க வேண்டிய விஷயங்கள அப்படிமா அவ்வளவுதான். அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. திட்டா அதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லது. ஆக்சுவலி நான் அமைதியா போறங்கிறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தி என்ன அப்படி கம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். படாம கூட இருக்கலாமே. அது ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஜஸ்ட் லைக் தட் மாத்திக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தே இவங்களை ஒரு மாதிரி செதுக்கி இருக்கும்ல சில விஷயங்கள் எல்லாம். இவங்க சிலதுக்கு நம்ம ரேஸ் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபம் தான்
அதுவும் பிடிக்கிறதுக்குள்ள போயிடும், ஈவினிங்குள்ள போயிடும் அது. இமேஜினேஷனுக்கு இடம் தேடுறீங்களா? சஸ்ட்ரா விஸ்காம் தான் கரெக்டான பிளேஸ். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.